அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி டிஎன்பிஎஸ்சி சேர்ந்த குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும் V.A.O எஸ்ஐ மற்றும் அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான இந்திய அரசியலமைப்பு பற்றின வீடியோ தொகுப்பு தான் இது. ஆல்ரெடி நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 9 வரையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 10 பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம இம்பீச்மெண்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் பார்க்கலான்னு சொல்லியிருப்போம். அந்த இம்பீச்மெண்ட் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இம்பீச்மெண்ட் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னா, இம்பீச்மெண்ட்னா என்ன அப்படின்னா பதவி நீக்கம். எந்தெந்த முறையில் வைஸ் பிரசிடெண்ட்டை நம்ம பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வைஸ் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கராக இருப்பார். அதாவது மேலவையோடைய சபாநாயகராக இருக்கக்கூடியவர் யார்? வைஸ் பிரசிடெண்ட். இஸ் த சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. அப்போது ராஜ்யசபாவில் அவர் இருக்கிறார் அப்படின்னா, இப்போ ராஜ்யசபாவில் ஒரு ஓட்டு எடுப்பு நடத்துவாங்க. அவர் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய நபர்களில் இப்போ மொத்தம் ஒரு 400 பேர் இருக்காங்கன்னா, அந்த 400 பேரில் 100 பேர் வாக்களிக்கணும். அதாவது 4ல் 1 பங்கு வாக்களிக்கணும். அப்படி வாக்களித்தா அவர் பதவி நீக்கம் செய்ய முடியும். அடுத்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, 14 நாளுக்கு முன்னாடி 14 days பிஃபோராகவே அவருக்கு இந்த மாதிரி உங்களை பதவி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ப்ரியர் நோட்டீஸ் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி மூலியமாக பதவி நீக்கம் செய்யலாம். அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னா என்னென்னா, மொத்தம் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸில் 3ல் 1 பங்கு நபர்கள் ஓட்டு போட்டு அவர் பதவி நீக்கம் செய்ய முடியும். இப்படி இதன் மூலிமா வைஸ் பிரசிடெண்ட்டை பதவி நீக்கம் செய்வாங்க. அடுத்து வைஸ் பிரசிடெண்ட்டில் பதவி நீக்கம் இப்படிலாம் செய்வாங்க. இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, கிரிசிஸ் மேனேஜர் கால்டு வாஸ் பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்டை தான் கிரிசிஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமானது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சீஃப் ஸ்போக் பர்சன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுவும் பிரசிடெண்ட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரைம் மினிஸ்டர். இந்த பிரைம் மினிஸ்டரில் என்னென்ன முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். இதில் முக்கியமான ஆர்டிக்கல் என்னன்னா ஆர்டிகல் 74, ஆர்டிகல் 75, ஆர்டிகல் 78. இது 3 தான் பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா இந்த 2 அவையிலும், கீழவை மேலவை இந்த 2 அவையிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பிஸோடைய ஹெட்டு தான் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் கேன் பி எலெக்டட் பை போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஃப்ரம் ராஜ்யசபா பிஎம் எலெக்டட் ஆர். பிரைம் மினிஸ்டர் கீழவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம், மேலவையிலிருந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடியவர் தான் பிரைம் மினிஸ்டர். இப்போது கீழவையிலேருந்து பெரும்பாலான லோக்சபாலேருந்து பெரும்பாலான பிரைம் மினிஸ்டர்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் மேலவையிலேருந்து, அதாவது ராஜ்யசபாலேருந்து குறிப்பிட்ட சில மெம்பர்ஸ் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது கொஞ்சம் முக்கியமானதுனால அது யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மேலவை, ராஜ்யசபாலேருந்து யார் யார் இதுவரை பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, 1966 இந்திரா காந்தி 1966 ராஜ்யசபாலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அடுத்து 1996 சேம் 1996 தேவகவுடா. அடுத்து 2004 மன்மோகன் சிங். இந்த 3 பேரும் ராஜ்யசபாலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இதை ஷார்ட்கட் மூலிமா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 66-4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 66-4. கீழே ஐடிஎம் 6க்கு ஐ, இன்னொரு 6க்கு டி, இன்னொரு 6க்கு எம். அப்போ ஐடிஎம் ஞாபகம் வச்சுக்கலாம். 66-4 ஐடிஎம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ராஜ்யசபாலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஷார்ட்கட் மூலிமா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 66-4 ஐடிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஜுடிஷியல் அப்படின்னா என்னென்னா சட்டப்படி நீதி கொடுக்கக்கூடியது. சட்டப்படி நீதியை நிலைநாட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. அதுதான் ஆங்கிலத்தில் ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரசிடெண்ட்டோடைய உண்மையான பவர், ரியல் பவர் ஆஃப் பிரசிடெண்ட்டின் முழுமையான ஒரு அதிகாரம் சட்டத்தின்படி நீதியை நிலைநாட்டுறது. அடுத்து டி ஃபேக்டோ.
டிஃபேக்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா, சட்டப்படி எவராயினும் நாட்டின்படி உண்மையான ஒரு நிலையை வந்து நான் எடுப்பேன்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரோடைய பவர் தான் வந்து இந்த டிஃபேக்டோ. எப்படி பிரசிடெண்ட்டுக்கு வந்து டி ஜுட்டோ அதுமாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு வந்து டிஃபேக்டோ. ஓகேங்களா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடெண்ட்னு கேட்டால் டி ஜுட், பிரைம் மினிஸ்டர்னு கேட்டால் டிஃபேக்டோ. இது ரெண்டும் முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பவர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, நம்ம பிரசிடெண்ட்டுக்கு பார்த்த மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கும் நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அந்த அதிகாரங்களின்படி அவர் வந்து எத்தனை பேரை வந்து ஹெட்டாக வந்து தேர்ந்தெடுக்க போகிறார், யார் யாரெல்லாம் வந்து நியமிப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷனுடைய ஹெட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுப்பார். அந்த பிளானிங் கமிஷன் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1950 தான் முதல்ல வந்து அமைக்கப்பட்டது. பிளானிங் கமிஷன் அப்படின்னா செயல் திட்டமிடுதலை பற்றி சொல்லக்கூடியது. அதே போல் அடுத்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோடைய ஹெட்டை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். இது வந்து 1952 இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில். இந்த நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சிலோட ஹெட்டையும் பிரைம் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுப்பார். இதுவும் வந்து 1962 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து நேஷ்னல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில். இந்த நேஷ்னல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இந்த ஹெட்டையும் தேர்ந்தெடுப்பார். இது வந்து 1983 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட ஹெட்டையும் பிரைம் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுப்பார். இது வந்து 1990 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து நேஷ்னல் பாப்புலேஷன் கமிஷன். இது வந்து 2000 ஆரம்பிக்கப்பட்டது. இதோடைய ஹெட்டையும் பிரைம் மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுப்பார். அடுத்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில். இதோட ஹெட்டையும் வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பார். இது வந்து 2005 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 7 ஹெட்டையும் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து நாமினேட் பண்ணி தேர்ந்தெடுப்பார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அந்த இயரையும் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்லிமெண்ட். இது கொஞ்சம் முக்கியமானது. பார்லிமெண்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாபிக். பார்லிமெண்ட்டில் என்னென்னா, பார்லிமெண்ட்டில் 2 இருக்குது, உங்களுக்கே தெரியும், கீழவே மேலவேன்ட்டு. பார்லிமெண்ட்டில் மொத்தம் ஆர்டிக்கல் 79 ஆர்டிக்கல் 122 வரையும் இருக்குது. இந்த பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு முறையை வந்து எங்கேருந்து எந்த நாட்டை பார்த்து பின்பற்றுறாங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை பார்த்து தான் அந்த பார்லிமெண்ட்ன்ற ஒரு முறையை வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்து வச்சுருக்காங்க. பார்லிமெண்ட் அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரையும் 2 டயராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 2 டயர் அப்படின்றது என்ன அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபா இது ரெண்டும் இணைந்து தான் 2 டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ராஜ்யசபா லோக்சபா, கீழவை மேலவை. அடுத்து இந்த பார்லிமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்லிமெண்ட்டோடைய ஹெட்டு அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டை தான் சொல்லணும். நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணுவோம், பார்லிமெண்ட்னா வந்து லோக்சபா இருக்கும், எம்பிஸ்லாம் இருப்பாங்க. அப்போ எம்பிஸோட ஹெட் யார், பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து நீங்கள் ஆப்ஷனில் வந்து நீங்கள் போட்டு வந்துடுவீங்க. ஆனால் பார்லிமெண்ட்டோடைய ஹெட்டு யார், பிரசிடெண்ட். ஹீ வாஸ் த பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் ஒரு முழுமையான ஒரு அங்கத்தை வகிக்கிறோம் பிரசிடெண்ட் தான். பிரசிடெண்ட்டு கீழே வந்து லோக்சபா இருக்கும். பிரசிடெண்ட்டு கீழே லோக்சபா, ராஜ்யசபா, ராஜ்யசபா கீழே லோக்சபா. எப்பயுமே ஒரு பில்லு லோக்சபாலேருந்து பாஸ் ஆகுது அப்படின்னா லோக்சபாலேருந்து ராஜ்யசபா போகும், ராஜ்யசபாலேருந்து பிரசிடெண்ட்டுக்கு போகும், இந்த மாதிரி போகும். இது வந்து ஒரு பார்லிமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஆர்டிக்கல் 80 வந்து பார்க்கலாம். ஆர்டிக்கல் 80 எதை பற்றி பேசுது அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா ராஜ்யசபாவை தான் இப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ராஜ்யசபா. இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் ராஜ்யசபா அப்படின்றது நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே நம்ம ராஜ்யசபான்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க ட்விஸ்ட் பண்ணுறன்ட்டு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு கொடுப்பாங்க, ராஜ்யசபான்னு கொடுக்காம. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 80 எதை பற்றி பேசுது, ராஜ்யசபா பற்றி பேசுது. இப்போ நம்ம ராஜ்யசபா மேலவை பற்றி பார்க்க போகிறோம். ராஜ்யசபா மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்னா எம்பிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது எம்எல்ஏஸ், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய
எம்எல்ஏஸ் தான் வந்து இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸையும் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு மொத்தம் வந்து 6 வருடங்கள் அவங்களுடைய பதவிக்காலம். லோக்சபாவுக்கு 5 வருடம் தான், ஆனால் ராஜ்யசபாவுக்கு அவங்களுடைய பதவிக்காலம் வந்து 6 வருடங்கள். அடுத்து வந்து ஆர்டிகல் 81 பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 81 வந்து கவுன்சில் ஆஃப் பீப்புள். கவுன்சில் ஆஃப் பீப்புள் அப்படின்னா லோக்சபா. முன்னையே பார்த்துருப்போம். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ராஜ்யசபா, கவுன்சில் ஆஃப் பீப்புள் அப்படின்னா லோக்சபா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபா மெம்பர்லாம் யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நாம் மக்கள் தான் வந்து எலெக்ட் பண்ணுவோம். நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிஸ் தான் லோக்சபாவில் இருப்பாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னா 5 வருடங்கள். இப்போது வந்து இந்த லோக்சபா ராஜ்யசபாவை கொஞ்சம் முழுமையாக கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். ராஜ்யசபா அப்படின்றது மேலவை, இதில் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் பாலிட்டி பொறுத்தவரையும் ஸ்டேட் அப்படின்னா இந்தியாவை தான் குறிக்கிது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் தான் வந்து இந்த மேலவையில் இருப்பாங்க. அப்போ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள்ஸ், இந்தியாவை சார்ந்த ஒரு மக்கள் வந்து மேலவையில் இருக்காங்க. அவங்கள வந்து எம்எல்ஏஸ் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ராஜ்யசபா. ஓகேங்களா? அடுத்து லோக்சபா அப்படின்னா கவுன்சில் ஆஃப் பீப்புள், மக்களிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு எம்பிஸ் தான் வந்து லோக்சபாவில் இருப்பாங்க. அதனால தான் அது கவுன்சில் ஆஃப் பீப்புள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கவுன்சில் ஆஃப் பீப்புள் அப்படின்னா லோக்சபா, ஏன்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுனால பீப்புள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஆனால் நாம் தேர்ந்தெடுக்க கிடையாது. அதனால் அவங்க வந்து ராஜ்யசபா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது மூலிமா வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்லிமெண்ட் ஷெடியூல்ஸ் பற்றியும் ஸ்பீக்கர் பற்றியும் முழுமையான விளக்கம் பார்க்கலாம். அடுத்து பார்லிமெண்ட்டில் ஷெடியூல்ஸ்லேயே வந்து நிறையா வந்து கொஷின் ஹவர்னா என்ன, ஸ்டாண்டர்டு கொஷின்னா என்ன, 0 ஹவர்னா என்ன, அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். உங்களுடன் இருந்து விடைபெறுவது கலைராஜ். நன்றி, வணக்கம்.